திருவாடனை அருகே அஞ்சுக்கோட்டை கிராமத்தில் 1008 திருவிளக்கு பூஜை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா அஞ்சுக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதின மிளகி ஐயனார், ஸ்ரீ அழகிய நாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ ஆணிமுத்து கருப்பர் ஆலயங்களின் 37ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டத்துடன் தொடங்கிய விழாவில் நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் பொதுமக்கள் நோய் நொடியின்றி நலமுடன் வாழும் வேண்டி இந்த மகா திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. இதில் அஞ்சுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். வருகிற மே 1ஆம் தேதி பூக்குழி இறங்குதல், அன்னதானம், அம்மன் மீது உலாப்பாரி எடுத்தல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். விழாவுக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே. சுதிசமத்தூர் வைபவாஜி நமஹ. ஓம்காரம் மட்டும் சொல்ல போறோம். நான் வந்து சொல்றேன், சொல்லுங்க. ஓம் சோஸ்திரபியாஜி. சிறு எடுத்து குருத்தோடக்கூடிய பாதத்தை போடுங்க. ஒரு வெத்தலை எடுத்து அந்த குருத்தோடக்கூடிய பாதத்தை வச்சுக்கணும். நீங்க ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போ. நம்ம பாதுகாப்பா வச்சுட்டா தானே அதுல நீர் வந்திருக்கும், தண்ணீர் வந்திருக்கும். அது பார்த்தா நீங்க அன்பு செலுத்துறதுக்கு உங்க உடம்பு முக்கியம். அப்ப உடம்ப நல்லா கோயில் மாதிரி சந்தோஷமா போற்றி புகழ்ந்து கற்பனை கடந்த ஜோதி போற்றி. நமஹ, பூர்வஜாயை நமஹ, தசமுத்ரா ஸ்மாராத்யாயை நமஹ, திரிராசி வசங்கத்தை நமஹ, ஞானமுத்ரா ஒளியாய் வீட்டிலிருந்து அருள்பாலிப்பாய், அல்லும் பகலும் அருகிருந்து எம்மை